செவ்வாய்க்கிழமையில காசி சமையலில் அடுத்தது சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு. இந்த மாதிரி வேக வச்சு உரித்து வச்சிடணும். ஆமாம், உங்களுக்காக ஏதோ தாளிப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஆமாம், உங்களுக்காக வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுடணும். அதில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஆமாம் பாருங்க எல்லோரும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி உங்களுக்காக. ஆமாம், ஒரே ஒரு பரட்டு தான். ஆமாம், போதும். கொஞ்சோண்டு புளி ஊற்றினாலும் போதும். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா உப்பு பிடிக்கிறதுக்காக தான். ஊற்றியாச்சு, இப்போ உப்பும் போட்டாச்சு. உங்களுக்கு தேவை இப்போ ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் இருக்காலோ அது தகுந்த மாதிரி. ஆமாம், எனக்கு கையளவு தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அந்த மோர் குழம்புக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏர் உள்ள ஒரு கண்ணாடி ஏதோ ஒன்று ஏர் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகணும். நம்ம போய் குளிச்சுட்டு கூட வரலாம். ஆமாம், உங்களுக்காக இதோ ரெடி. ஆமாம், சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும். பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சேப்பங்கிழங்கு உங்களுக்காக. நல்ல சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு உங்களுக்காக. ஆமாம், நன்றி நன்றி நன்றி.